இந்த நாளில் கூட கர்த்தர் பேசும்படி ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை நோ மோர் டிலே. இனி தாமதிப்பது இல்லை. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God is speaking to me a lot of things about this end time. கடைசி நாட்களிலே கர்த்தர் எப்படியாக தந்த சபைக்கு தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் செய்கிறார்கள் குறித்து ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒரு காரியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒரு முக்கியமான காரியம் நான் பேசிருச்சுன்னா கடைசி நாட்களில கர்த்தர் அப்படியே வந்து என்ன செய்வாருன்னா நெருக்கத்துல போராட்டத்துல எல்லாவற்றையும் இருந்து ஆண்டவருக்காக ஏறி கொண்டு விடுதலை அடைய முடியாம எழுப்ப முடியாம சோர்ந்து போயிருக்கிற ஆனா கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் வார்த்தை திரும்ப சொல்றேன். கர்த்தருக்காய் தாங்கள் தேடி தாங்கள் காரியங்களை மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லி ஓடாதபடிக்கு கர்த்தர் செய்வார். வாக்கு பண்ணுற உண்மை உள்ளவர் என்று சொல்லி காத்திருக்கிறவர் தாங்கள் சொன்னாரு, நான் என்னுடைய தூதனை அனுப்புகிறேன். I'm sending my angel and God has released his angel. Praise the Lord. நான் என் தூதனை அனுப்புகிறேன். ஆண்டவர் என்ன செய்வார் சொன்னா எல்லாம் it's going to be like that. Divine encounter. Praise the Lord. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடைப்படம் உண்டாகும். There's been an encounter. அந்த என்கவுண்டர்ல things will change. Praise the Lord. Hallelujah. எப்படி மரியாள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்ப்பம் தரித்தாலும் பிள்ளையை பெற்றது அதே போலதான் it's going to be like a divine. Amen. Thank you, Lord. God is நல்லவர். Amen. So divine encounter. God is speaking about a divine encounter. இயற்கைக்கு அப்பாற்பட்டதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ என்ன அர்த்தம் சொன்னா my people is unable to. என் ஜனத்தாலும் முடியல. All of you நிமித்தமாய் because of the demonic powers, the demonic நம்ம பார்த்தோம் உலகத்தின் ஆவிகளை பார்த்தோம் கடந்த வாரத்துல இவைகளினாலே சிக்குண்டு தவித்து distracted, broken, don't know what to do, frustrated, demoralized. நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அட்வான்ஸ்மெண்டே பண்ண முடியல. வருஷங்கள் ஆயிடுச்சு, முன்னேற முடியல. வாக்கு தத்தங்கள் உண்டு, அவ்வளவு ஆசை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா முடியல. வஞ்சிக்கப்பட்டு நம்ம ஏமாற்றப்பட்டு இருக்குது. ஆனா உள்ளத்துல ஒரு ஏக்கம், ஆமா உள்ளத்துல தேவனுக்காய் காத்திருக்கிறவர்கள் சொன்னது எனக்காய் காத்திருக்கிறவர்கள். Not what you want to do, not what you want to do, the one who waits for me. எனக்கு விடுதலை வேணும், ஆனா கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்கணும். Praise the Lord. திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன். I need a deliverance. I need a victory. I need an answer. But I'm not going to find it. I want it from Him. நான் போய் தேட போறதில்ல, என் கர்த்தர் எனக்கு கொடுக்கணும். Hallelujah. Praise the Lord. அப்படியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் கர்த்தர் சொன்னார், நான் செய்யறேன்னு சொல்லிட்டு. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமா, தேவன் நல்லவர். அது மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா prophetic generals, most of the generals, அவருடைய காரியங்களை நான் பார்த்த பொழுது அப்படியே அதை கனெக்ட் ஆகுது. This of God is going to move. I mean, get ready. Praise the Lord. You know, everybody is on the same page. ஒரே மாதிரி பேசுறாங்க எல்லாம். ஆமா, இதை கடைசி நாட்கள் நடக்க போகுது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனத்தை எப்படி விடுவித்து கொண்டு வந்தார் அதே போல கர்த்தர் செய்ய போறார். அதனால நீங்கள் முயற்சி செய்து விட்டுட்டு ஆண்டவர் இறங்கும்படிக்கு நீங்க கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கணும். வெயிட் ஃபார் இட். ஆமா, போதும், உங்க சுய காரியங்கள்லாம் போதும். வழியில ஓடிக்கொண்டதுலாம் நிறுத்திட்டு சென்று பிரசங்கம். ஆமா, வீணான காரியங்களை பேசி வீணான காரியங்களை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன வந்து தெரியுமா, அந்த நாளையில கர்த்தர் இறங்கும் போது உங்களுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி கிரௌடட், ஃபுல்லி கிரௌடட் இந்த மைண்ட். ஆமா, இது செய்யணும், அதை பண்ண, இதை பண்ண, நாளைக்கு என்ன செய்யுது, இப்படி இருக்குது, அப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, இவங்க இல்லை, அங்க சரியில்லை, இது சரியில்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை போயிட்டே இருந்தீங்கன்னா when God is for next offer, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது உள்ள இருக்கிறான். இயேசு அந்த வழியா போறான்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யணும், he started to call upon it. ஆமா, எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியான ஆனா என்ன சொன்ன, அமைதியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். Praise the Lord. So what was his focus? உங்களுக்கு I need my deliverance, I need my healing. எனக்கு சொன்னோம், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு கொடுக்க வேண்டிய ஒருவர் வந்துட்டாங்க.
அவர் என்னை கடந்து போயிட்டாருன்னு சொன்னா நான் கடந்து போவேன். உங்களுக்கு நல்ல பொருள் இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று சொல்லி அறிந்த பாத்திரத்தில் காத்துட்டு இருக்கிறான். அவனுக்கு கண்ணு தெரியாது. உங்களுக்கு சத்தமா கேட்கும். ஆமா, அப்ப இயேசு வந்து அவர் கூட்டம் என்ன பண்ணிருக்கோம்? ஆரம்பிச்சுட்டு இருக்கோமா? இயேசு பேசிட்டு இருக்கோமா? சத்தம் கேட்டது. ஆமா, சத்தம் கேட்டவன் என்ன பண்ணா அந்த சத்தத்தை காட்டிலும் மேலா சத்தம் போட்டான். ஏன்னா போக முடியாது. உன் பலவீனத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். திரும்ப சொல்றேன், God knows your weakness. உன் பலவீனத்தை அறிந்திருக்கிறார். ஆனால் உன் பலவீனத்தை விட்டு நீ வெளியே வருவதற்கு அவரை சார்ந்து கொள்ளுகிறாயா அல்லது உன்னை சார்ந்து கொள்ளுகிறாயா? It's very important. ஆமா, everybody would have been shouting. Everybody, crowd. இயேசு எங்க போனாலும் அங்க என்ன இருக்கும்? ஜனக்கூட்டம் இருக்கும். ஜனக்கூட்டம் இருந்தாவே சத்தம் இருக்கணும். அப்ப அந்த சத்தத்தை காட்டிலும் இவருக்கு கேட்கும்படிக்கு அவன் சத்தம் போட்டான். His life depended on it. நீங்க அதை பார்த்து எஸ் ஆண்டவர் கர்த்தனோடு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற நம்ம இருக்கிற நம்மோடு கூட இருக்கிறார். But they are not crying unto him. They are not crying unto him. The answer is Jesus. But we don't have to. நினைத்துக் கொள்ளுகிறோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுக்கு கையில சொந்தம், சொந்த ஆசை, சொந்த விருப்பம், சொந்த எண்ணங்கள் எல்லாம் எனக்கு 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 எனக்கு. உணர்வு போயிடுச்சு. உணர்வு இல்லை. ஜாக்கிரதையா இருங்க. Because it's a time of visitation. கர்த்தர் சந்திக்கிற நாட்கள் இவை. இந்த காலத்தை விட்டுடாதீங்க. ஆமா, திரும்ப இந்த ஒரு காலம் எப்போ வரும் தெரியாது. It's a season. Amen. Wait upon him. Seek him. Cry out day and night in your heart. Lord, heal me. Lord, have an encounter with me. I want to see you. I want to touch you. Praise the Lord. ஆமா, seek him while he is found. அவரை கண்டடைகிற சமயத்துல அவரை தேடு. Praise the Lord. Hallelujah. See, the time of excuse is over. இதுவரைக்கும் எக்ஸ்கியூஸ் பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல, இனி பண்ணாதீங்க. ஏன்னா இஸ் கோயிங் டு மீட். அவர் சந்திக்கிற காலம் இது. ஆமா, அவர் விடுவிக்கிற காலம் இது. இந்த காலத்துல நீங்க என்ன பண்ணிடாதீங்க, மௌனமா இருக்காதீங்க. இது கூப்பிடுற காலம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, என்னை சந்திக்க வருகிறார். வருகிறவரை நான் சந்திக்கணும். ஆமா, there be a song, Lord, do not pass me by. ஆமா, ஆண்டவரே என்னை தாண்டி போயிடாதீங்க. That should be a heart's cry. அதுதான் இருதயத்துடைய சத்தமா இருக்கணும். ஆண்டவரே என்னை தாண்டி போயிடாதீங்கப்பா. ஆமா, ஏன்னா இந்த காலத்துல விடுவிக்கப்படலைன்னு சொன்னா நீங்க விடுவிக்கப்படுவது என்பது ஒரு கூடாத காரியம். வருஷங்கள் ஓடிடுச்சு. நான் சொல்றேன், அதே பிரச்சனை, அதே போராட்டங்கள், அதே காரியங்கள் எல்லாம் வருஷங்கள் ஓடிடுச்சு. ஆமா, you could say everything. நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், ஃபாஸ்டிங் பண்ணேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் அதை செய்தேன், எல்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா what's the answer? Nothing changed. இருக்கிற வனமே ஓடிட்டு இருக்கு. But there's a time now. He says, I am coming. ஆமா, மனுஷன் தன்னை ரட்சிக்க கூடாதவனாக இருந்தார், பாவத்தை ஜெயக்கொள்ள கூடாதவனாக இருந்தார். காலம் நிறைவேற பொழுது அவர் வந்தார். அவர் சிலுவையில் மரித்தார். யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, those who waited for him, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாம போனாங்க. புறஜாதியார் அவரை இவர் தொட்டார். அவரை தொடும்படிக்கு, விடுதலையாகும்படிக்கு கருத்துவார். இது பழைய குருடி கதை தண்ணி போல இந்த வாழ்க்கை வேண்டாம். Just forget it. Close the chapter. ஆமா, வாசிக்கலாம். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வருஷம். இதோடு கூட அப்படியே பயணிங்க. பெரிய காரியங்கள் அந்த கண்ணில் திறப்பார். குறித்த காலத்துக்கு
தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில காரியங்களை நான் காண்பிக்கிறேன் கூறுறதுக்கு. அப்ப நம்ம இன்னும் ஆண்டுகளுக்குள்ள போகலாம். சொல்றாரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அப்போ தரிசனத்தினுடைய முடிவுக்கு காத்திருக்கும். தரிசனத்தினுடைய ஆரம்பம் ஒன்னும் பெருசா இருக்காது. மேபி கேன் எக்ஸைட் யூ. ஆனா முடிவு உங்களை உறுதிப்படுத்தும். ஞாபகம், தரிசனத்தின் முடிவு உங்களை உறுதிப்படுத்தும். அப்போ ஒரு தரிசனத்தின் காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது அது முடிவை காண்பதற்கு கிருபையை கேட்கும். ஏன்னா முடிவு வரையும் நிலை நிற்கிறவனே. It's not receiving a promise. It is the end of the promise which it has to manifest. அந்த வாக்குத்தத்தை பெற்ற நாம் அந்த வாக்குத்தத்தின் முடிவு அது என்ன பண்ணிருக்கோம்? அது வெளியரங்கமாக இருக்கும். அந்த முடிவு தான் என் வாழ்க்கையை மாற்றும். சொல்றாரு, காத்திரு. சரிங்களா? அது என்ன பண்ணதா? தரிசனம் என்ன செய்யாது? சொன்னது சொன்னதுதான். Hallelujah. The promise of God never changes. The word of God never changes. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாறுவதில்லை. தேவனுடைய வார்த்தை மாறுவது இல்லை. சொன்னது சொன்னதுதான். ஆமென். இப்போ அது என் வாழ்க்கையில என்ன பண்ணணும்? முடிவுக்கு வரணும். It must end. I must see the end of it. அதுதான் சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு? அது தாமதித்தாலும் what is it? நம்ம நினைக்கிற மாதிரி அந்த டைமிங்ல அது வராது. அங்க என்ன பண்றாரு? ஆரம்பமே என்ன சொல்றாரு? ஒரு தரிசனத்துக்கு என்ன இருக்குது? தரிசனம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். முடிவு அல்லது வெளியரங்கமாக வேண்டுமானால் அந்த தரிசனத்துக்கு என்ன இருக்கணும்? என்வாயர்மெண்ட் ஹஸ் டு சேஞ்ச். புரிஞ்சுக்குங்க. சூழல் மாறாம தரிசனம் வெளியே வர அதான் போட்டு குறித்த காலம். See, Jesus was born not as a miracle. ஆனா என்னது? டக்குன்னு ஒரு பேபியா வரல. என்ன ஒரு பாத்திரம் தேவைப்படும். அப்புறம் அந்த பாத்திரம் என்ன பண்ணணும்? அவரை ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தது அவருடைய வழியில நடக்கணும். சும்மா இல்ல, 9 to 10 months புரிஞ்சுக்கணும். 9-10 மாதங்கள் incubation. The final was the Savior. முடிவு அது விளங்கும். முடிவுல இப்படி ஆத்மத்தக்கு மேபி எக்ஸைட் இருக்கலாம். அதுக்கப்புறம் கடந்து போகிற பாதை அப்படி கிடைக்காது. கடந்து போகிற பாதை. ஆனா என்ன பண்ணணும்? அந்த முடிவு, அந்த முடிவானது உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். The end should always be in you. If you don't see the end, அவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? உன்னை ஆஸ்வதித்து உன்னை பெருக பண்ணுமே சொல்லியிருந்தேன். அதை என்னது? நான் ஆஸ்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், பெருகவே பெருகி இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ என் கண்கள் எதை பார்க்கணும்னு சொன்னா இன்னும் படந்து வருதல்ல, அந்த முடிவை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆமா, ஏன்னா குறித்த காலத்திற்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது. It is kept for a time. பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்றாரு, அது தாமதித்தாலும் அந்த வார்த்தை என்னன்னு சொன்னா அது delayed. So you always must understand that delay is not in the part of God. ஏன்னா குறித்த காலம். delay can be in my part. வசனத்தை வாக்குத்தத்தத்தை எடுக்கிறதே. See, வாக்குத்தத்தம் வந்துடும். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை உள்ளுக்குள்ள எடுக்கணும். விதை பூமிக்குள்ள போனாதான் என்ன பண்ண முடியும்? விதையா இருக்கிற வரைக்கும் விதை. சோ வாக்குத்தத்தை நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, நிறைய பேர் வாக்குத்தத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணல? அவங்களுடைய இருதயமாகிய நிலத்துல விதைக்கப்படல இன்னும். ஏன்னா நிலத்துல விழுந்தாதான் என்ன ஆகணும்? அது பலன் கொடுக்கணும்.
அப்ப இந்த நிலம் என்ன செய்யும் என்று சொன்னா, அதை ஞாபகம் வச்சுக்கீங்க, அதுக்கு வேண்டிய போஷாக்க கொடுக்கணும், அதை பாதுகாக்கணும். The word has to bring forth 100-fold. மறந்துடாதீங்க. அதுல சொல்லப்பட்டிருக்குது, உஷ்ண காலம் வந்த பொழுது, உஷ்ண காலம் வந்த போது என்னாச்சு? வேறு இல்ல. ஏன் வேறு இல்ல? அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு, அந்த வாக்குத்தை எடுத்துட்டு வாழ்க்கை என்ன பண்ணல? வாக்கு தத்துவத்துக்கு நேரா போல. See, எல்லாருக்கும் என்ன சொன்னா, the promise has to come to pass. See, promise has to come to pass means you have to work with it. நீங்கள் வாக்கு தத்தத்தோட கூட வேலை செய்யாம வாக்கு தத்தமானது உங்க வாழ்க்கையில வெளியரங்கமாக முடியாது. Working with the promise. Praise the Lord. Day in and day out, you must start working. Day in and day out, the promise. Praise the Lord. Day in and day out. இல்ல என்ன சொன்னா, கொஞ்சம் உஷ்ணம் வந்த உடனே என்ன பண்ணிடுவோம்னா, அதை விட்டுட்டு கர்த்தருடைய வழிகளை விட்டுட்டு சுய வழிகளை தேடிடும். ஆமா, அதை செய்யும் பொழுது என்ன பண்ண வஞ்சகுணம் என்ன சொல்ல மாட்டோம், இது நான் செஞ்சு சொல்ல மாட்டேன். கர்த்தர் தான் எல்லாத்தையும் நீங்க பாருங்க. ஆமா, everything you use the word is God. ஆனால் உட்கார்ந்து கர்த்தத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன். என் எண்ணத்துல உதித்தது என்ன பண்ணிடுவோம்? God. ஆமா, அதான் ஒரு ப்ராப்ளம். இப்ப என்ன இருந்துச்சுன்னா, இப்போ தாமதம். It looks like it is delayed. No, it is not so. நல்ல ஞாபகம், வாக்கு தத்தம் குறித்த காலம். ஆமா, காலம் நிறைவேறின பொழுது. அப்போ if I am right, when the land is ready, என்னுடைய நிலமானது எல்லாம் சரிபட செய்து ஆயத்தமா இருக்குது என்று சொன்னால், வார்த்தையை நான் பெற்றுக்கொண்ட மாத்திரத்துல அந்த வார்த்தை பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உடனே வேலைய ஆரம்பிச்சிடும். Then comes the shoot. அதுக்கப்புறம் it grows. அப்புறம் வந்து இது ஃப்ளவர், அதுக்கப்புறம் காய் வரும், அப்புறம் கனி வரும். Praise the Lord. Hallelujah. அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணணும்? நிலம் சரியா இருக்கணும். Amen. So you have to wait. அதுதான் காது. தாமதிக்க போற இல்லை. 8 மாசம், 9 மாசம், 10, 2 வருஷம், 3 வருஷம் தெரியாது. புரியுதா உங்களுக்கு? பட் யூ ஹேவ் டு வெயிட். அது தாமதிக்கல. அது தாமதத்தை போல நமக்கு தெரியும். ஏன்னா we want it immediate. நாளைக்கு வேணும் நமக்கு. No. That's not the way of the Lord. It is His time. குறித்த காலத்துக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சொல்ற பார்த்தீங்கன்னா, அதுக்கு காத்துரு. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமா, அதனால உங்களுக்கு காமிச்சேன். அன்பென்னவா? நீடித்த 13 மட்டும் குறித்து 13 நீடிய புரிதா உங்களுக்கு? When there is love of God, தேவனுடைய அன்புகள் இருந்தாதான் காத்திருப்பீங்க. சொன்னதை அவர் செய்வார். Praise the Lord. You will wait for Him. நீங்க மூவ் பண்ண மாட்டீங்க. You just wait. ஏன்னா everything is happening in its time. ஆமா, ரொம்ப அழகா இருக்கும். பிரச்சனை வரணும், அந்த பிளேட் வரணும், அப்புறம் கிராஸ் வரணும், அப்புறம் சொல்லி வரணும், ஒண்ணு வரணும். Just wait. அப்ப எப்ப வெயிட் பண்ணுவோம்? When there is love. அன்பு இல்லைன்னு சொன்னா நம்மகிட்ட பொறுமை இருக்காது. அதற்கு காத்துரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. It will not delay. It will not. Amen. இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசி சொல்லுவாங்க, no more delay. In your life, God does not want to delay things. ஆண்டவர் காரியங்களை தாமதிக்காதபடிக்கு நீங்க தீவிரமாய் ஓடுபடி கர்த்தர் விரும்புகிறார். சரிங்களா? இப்போ நீங்க தாமதிக்காம ஓடணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? இப்போ மாறணும். நீங்க மாறணும். இப்போ என்ன பண்ண முடியாது. நீங்க ஒரு லிஸ்ட்டை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. உங்க லிஸ்ட்டை ஃபில் பண்ணதுக்கு அவர் பண்ண, அவர் வச்சிருக்க லிஸ்ட் அவர் செய்யறது பாரு. அவன் உங்க லிஸ்ட் இல்ல, அவர் லிஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதனால என்ன பண்ணா, எரேஸ் தி ஹோல் எல்லாத்தையும் வேண்டாம். பழைய வெள்ளம் இனி எகிப்தை திரும்பாதீங்க.
எகிப்து திரும்பினீங்கன்னா வனாந்தரத்திலே முடிய வேண்டியதுதான். ஏன்னா நீங்க போய் இன்னும் சேரல, உங்க வாக்கு தத்தத்துக்கு போற முடிவுக்கு போல, முடிவுலதான் விளங்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க. அது வரைக்கும் எகிப்து நல்லா இருக்கும். ரொம்ப முக்கியம். வாக்கு தத்தம் பண்ணினதை போய் சேரும் பொழுதுதான் எகிப்து ஒண்ணுமில்லைன்னு தெரியும். போற வழியில எகிப்து பெருசா இருக்கும். நல்லா திரும்பாதீங்க எகிப்துக்கு. டோன்ட் டர்ன் பேக். பழைய காரியங்களை பேசாதீங்க. பழைய எதை விட்டு வழியில விட்டு வந்தது அவ்வளவுதான். ஏன்னா விட்டதுனாலதான் இதுல போக முடியும். புரியுதா உங்களுக்கு? இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவளா இருந்தோம். நீங்க ரெண்டு வச்சுட்டு ஓட முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும். எகிப்துக்கு திரும்பாதுன்னு சொன்னாங்கன்னா அது சொன்னதுல ஒரு ஞானம் இருக்கும். கர்த்தர்கிட்ட அர்ப்பணிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணாதான் அவர் பயன்படுத்த முடியும். இதுல என் சுயம் இருக்குமானா, என் பழைய காரியங்கள் இருக்குன்னு சொன்னா அவரால் புது ரசம் ஊற்றப்படாம உங்களால ஜெயமா இருக்க முடியும். புது ரசம் ஊற்றப்படாது. ஞாபகம் வச்சுக்கீங்க. புது ரசம் ஊற்றணும்னு சொன்னா சுத்திகரிக்கப்பட எல்லாரும் படிக்கணும். அவன் உள்ள ஃபுல் கிளீனிங் பண்ணும். நான் வார்த்தையாங்க இருக்கவே கூடாது. வீணான காரியங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ சொல்றது தாமதிப்பதில்லை. ஆமென். சரி, புதிய ஏற்பாட்டில இருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஏன் அந்த வார்த்தை ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தை. வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் 25ஆம் வசனம். John chapter 11 verse 22 to 25. இப்பொழுதும் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இது வந்து லாசரு மரித்தாச்சு. இப்ப இயேசு அங்க வந்திருக்காரு. மரியாதை போய் சந்திக்கிறார். அப்பொழுது பேசப்படுகிற இந்த கான்வர்சேஷன் அங்க பாருங்க சொல்றா. இப்பொழுதும் இந்த வார்த்தை பாருங்க. ஈவன் நாவ், எப்போ மரித்து அடக்கமடப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. சரிங்களா? சிச்சுவேஷன். இப்போ சொல்றா, இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறார். இயேசு எதை கேட்டாலும் பிதாவானவர் செய்வார் என்பதை அவன் அறிந்திருக்கிறார். சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க, அவர் இது வந்து லுக்ஸ் ஃபெய்த். சரிங்களா? ஃபெய்த். இப்போ கூட ஆண்டவர். சரிங்களா? இப்ப அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இப்ப என்ன சொன்னான்? இப்போ நீ எதை கேட்டாலும் சரியா பிதா செய்வார். இப்ப இவர் சொல்றாரு உன் சகோதரன். அவர் கேட்டதுக்கு இவர் உடனே பதில் கொடுக்கிறார். இப்ப இவன சொல்றா பாப்போம். அதற்கு மாற்றால் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்ப இயேசு அவர் என்னதான் சொன்னார்? She said to her, 23 sorry 24 22 sorry 22 தான் ஆரம்பிச்சோம். 22. இப்பொழுது நீ தேவனிடத்தில் கேட்டு. அது என்ன சொன்னாங்க? இப்போ நீங்க என்னமா தேவனிடத்தில் கேட்டுக்கொள்றது எதுவோ அப்படின்னா எனிதிங் அது தேவன் உமக்கு looks like faith, right? அத நம்ம சொல்றோம். ஆண்டவரே நாமத்துல எதை கேட்டாலும் நீ தருவேன்னு சொல்றீங்க ஆண்டவரே. ஆனா நீ இப்பவே நீ செய்வீங்க எனக்கு தெரியும் ஆண்டவரே சொல்றதா இல்லையா? அதுதான் நம்ம சொன்னா உடனே இவர் ஆன்சர் கொடுக்குறாரு. அவர் ஜெபத்துக்கு தான் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் சகோதரன். நல்லா பாருங்க, ஆன்சர் வந்துச்சு. ஏற்றுக்கொள்ள ரெடியா? புரியுதா பிரச்சனை? எப்போ the answer was given. What is the answer? Your brother shall arise. நான் கேட்டுக்கொள்றது
இவர் சொல்றாரு he will arise. இப்ப இவளுக்கு என்ன ஆச்சு? அப்ப என்னதான் ஆண்டவர் வச்சிருக்காங்க? அப்ப இயேசு என்னதான் நினைச்சு வச்சிருக்காரு? She is speaking something, her heart is not there. அவள் வாய் பேசுகிறது, இருதயமோ தூரமா இருக்கு. என்ன பண்ணிருக்கணும்? குதிச்சிருக்கணும். ஹalleluya, praise the Lord. ஹalleluya, நன்றி ஆண்டவருக்கு குதிச்சிருக்கணும். ஆனா என்ன பண்ணல? ஏன்னா இருதயம் இல்ல. இன்னைக்கு இதுதான் நம்ம பிரச்சனை. We say everything, but when God does, நான் இன்னும் இப்படி யோசிச்சேன். அவன் என்ன சொல்றா? நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ, இது ஜோமன்ல ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்ணிருக்கலாம்? அவளுக்கு தேவனே லாஸ்ட் எழுப்புங்க. திஸ் மை என்னுடைய இமேஜினேஷன். நீ கேட்டுக்கொள்றது எதுவோ, ஏன்னா நான் சில இடத்துல பார்த்துருக்கிறேன். வருவாங்க, பிரச்சனையை வந்து இவ்வளோ நேரம் பேசுவாங்க. நான் லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுவேன், ஓகே என்ன வேணும், இதான் ஓகே இட் ஹேப்பன். அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, அதை வந்து கொஞ்சம் கூட அது எடுத்துக்கிறவங்களுக்கு நடக்குது. அப்ப என்னன்னு சொன்னா, யூ கம் டு காட். இயேசுவை பார்க்கிறோம், இயேசு இப்படிப்பட்டவரும், ஆனா இப்படி செய்யணும். எப்படி? நான் மட்டையில் போட்டிருக்க பாருங்க. ஜெபம் பண்ணானா, ஃபாஸ்டிங் பண்ணானா, இல்லை நான் பார்க்கும் போது எல்லாம் சரியா இருந்தானா, சொல்லுவாங்க. இங்கதான் ப்ராப்ளம். அவ்வளோ அந்த வாஞ்ச, நீ எதை கேட்டாலும் ஆண்டவரே இதா பதில் கொடுப்பாரு. அப்படி என்ன அர்த்தம்? எங்க நம்பி உங்களோட எழுப்புங்கன்னு சொல்றதுதான் அவன் சொல்றான். ஆனா சொல்லும் போது புரிந்து கொள்ள முடியல. இன்னைக்கு நிறைய பேர் புரிந்து கொள்ள முடியல. Because their own self is working. Own self is working. பிள்ளைங்க இருக்கிறாங்க, படிக்கல, எக்ஸாம் எழுத போனோம், என்ன சொல்லுவாங்க? திருச்சிக்கு போவாங்க நினைக்கிறீங்களா? எப்படி போவாங்க? படிக்கலன்னா அழுதுகிட்டு போகும்போதே ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். இதெல்லாம் வந்தாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சி சொன்னாங்க, சர்ச்சில் அது அதே மாதிரி தான் அப்படி சொல்லுவாங்க. பட் காட் வாஸ் சோ குட். கத்துனால அப்ப என்ன வேலை செய்யுது? ஆனா ஜெபம் பண்ணும்போது பாருங்க, ஆண்டவரே நான் எல்லாமே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே உடைய ஞானத்தை, ஆண்டவரே அப்படி, ஆண்டவரே இது கூடாது ஒண்ணும் இல்லை. You are like this Lord, you are like that Lord. You will do, you will bless my work. அப்படி எல்லாம் சொல்லி முடிச்சிருக்கோம். ஆனா இருதயம் என்ன பண்ணுது? நல்லா பாருங்க, இட் வாண்ட்ஸ் திஸ் ஒர்க். கிரியில நிற்குது. நான் படிக்கல, எப்படி போய் எழுதுவேன்? நான் படிக்கல, எப்படி எழுது? நல்ல இயற்கை அப்பாற்பட்டதுன்னா what is supernatural? What is supernatural? See, natural and supernatural difference புரிஞ்சுக்கணும். உன் காரியங்களை ஜெயமாக்குவேன்னு வாக்கு கொடுத்தாருன்னா, உன் காரியங்களை ஜெயமாக்குவேன்னு வாக்கு கொடுத்தாருன்னா, உங்களுக்கு பாதி தான் தெரியும்னா அந்த பாதியை வச்சே உங்களுக்கு ஜெயமாக்கிடும். தாவீது யுத்தம் தெரியாத ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடு மேய்க்கிறான். அப்ப அந்த ஓனாயெல்லாம் வந்துச்சு, இது பண்ண அந்த கவன் யூஸ் பண்ணுவான். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். They try to impose things on him. அவன் மேல எல்லாத்தையும் உள்ள போட பார்த்தாங்க. அவனுக்கு எதுவுமே செட் ஆகல. So don't put all these things in your mind. எத்தனை பேர் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்க, எப்பவுமே நிறைய மார்க் வாங்குவீங்க, நல்லா படிப்பீங்க, நல்லா மார்க் வாங்குவீங்க, இருப்பீங்க, எல்லாத்துக்குமே சக்சஸ்ஃபுல். எத்தனை பேர் வந்து க்ளோரி 100% அப்புறம் கொடுப்பீங்க?
உங்களால எல்லாம் செய்ய முடியும். உங்க காலத்தில் மேல நீங்க நம்பிக்கை உங்களுக்கு அதிகமா இருக்கு. நீங்க டீச் பண்ணுவீங்க. எப்படி டீச் பண்ணுவீங்கன்னா கிருபை கொடுக்க மாட்டீங்க. ஹவு டு ஸ்டடி, ஓகே லெட்ஸ் புட் தி ரைட் டேபிள். ஓகே அப்படி அவங்களுடைய அவர்ஸ் எத்தனை அவர் படிக்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளவு தூங்கணும், எவ்வளவு ஏந்திரிக்கணும், ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்க மாட்டீங்க. அவங்க எல்லாம் முடிஞ்சிட்டு என்ன வரும் தெரியுமா? ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அந்த பிளான போடுறதுக்கு என்ன கேட்கணும்? கிருபையை கேட்கணும். இஸ் தேர் a plan or no plan? தாவீதுக்கு எந்த பிளானுமே இல்லை. when he came there he just believed. then God said go. உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. go with the strength of yours. praise the Lord. ஏன்னா it is I who am sending you. நான் தான் உனக்கு சொன்ன ஜெயம் கொடுக்கிறேன்னு, நான் தான் உனக்கு யுத்தம் பண்றேன்னு, நான் தான் உன்னை உயர்த்துவேன்னு சொன்னேன், நான் தான் உன்னை கண்களை நிறுத்துவேன்னு சொன்னேன், நான் தான் உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொன்னேன். நீ உனக்கு இருக்கிறது போ. நீ டாப்பர் சொல்லி நான் சொல்ல, நீ பெஸ்ட் சொல்லி நான் சொல்ல. I chose you before you were formed in the womb of your mother. உன் தாய் வயிற்றில் நீ உருவானதுக்கு முன்னே நான் உன்னை அறிந்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை நான் என்ன பண்ணிருக்கேன்? ஆஸ்வதிக்கிறேன். நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன், நான் என் வாக்கை நிறைவேற்றுவேன். இப்ப என் வாக்கை நிறைவேற்றுறதுக்கு நீ என்னோட வேலை செய்ய. நீ அதை விட்டுட்டு ஆண்டவரே அந்நாளிலே அதான் சொல்ற 23 என்ன சொல்றாங்க சார் 24 உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே கரெக்டா சொல்ற பாருங்க. அவருக்கு விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, கரெக்டா சொல்றான். என்ன சொல்றான்? லாஸ்ட் டே. ஆனா இவரு இன்னைக்கு he talks about now. ஆமா, அடுத்த வருஷத்துல இயேசு சொல்லும்போது சொல்றாரு பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன். I am. Death cannot override me. ஒருவனுக்கு ஜீவனை கொடுக்கும் ஜீவனை எடுக்குங்க அதிகாரம் உண்டு. Praise the Lord. Nobody can take it out of my hand. என் கரத்துல யாரும் என்ன பண்ண முடியாது, ஒருவர் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமா, உலகத்தின் ஞானம் எத்தனையா இருந்தாலும் சரி, கோலியாத் மாதிரி நல்லா யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லாதவங்க இருந்தாலும் சரி, யுத்தம் பண்ணுகிறது கர்த்தர். உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் யுத்தத்தில் நல்லவராக. Praise the Lord. Hallelujah. ஆமா, it's not me, நான் இல்லை. அப்போ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சுச்சோம்னா, see how God is kept. அவருடைய நாமத்தில் அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனும். So in His name, if you believe, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். You believe in Him. விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணும்? விசுவாச கிரியை நடப்பிக்கணும். கிரியினாலே விசுவாசமானது என்ன பண்ணுகிறது? பூரணப்படுகிறது. Praise the Lord. யோவான் 14 அதிகாரத்துல வாசிக்கலாம். 13-14 பாருங்க. John 14:13-14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். It's a promise. Praise the Lord. என்னமா? நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்பட அதை செய்வேன். அடுத்தது என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டால் அதை நான் செய்வேன். ஆமென். Praise the Lord. சரி, அடுப்பீங்க. அவன் நாமத்துல கேட்கும்போது என்ன பண்ணோம்? விசுவாசிக்கிறோம். சொல்லாதீங்க அந்த நேரத்துல அந்த காலத்துல நீ செய்வீங்க சொல்லிடாதீங்க. நான் இப்பொழுது அதான் சொன்னான், இப்பொழுதும் நீ தேவனிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறதை அதை தேவன் என்ன பண்ணுவார்? அப்படியே செய்வார். இப்பொழுது அவர் கொடுத்திருக்காரு, என் நாமத்தினால நீ வேண்டிக் கொள்ளும் பொழுது நான் செய்வேன். என் நாமத்தினால. அப்போ நான் கேட்கும் போது என்ன பண்ணணும்? தெளிவா இருக்கணும். சும்மா கேட்காதீங்க. Don't come to God and ask சும்மா. உங்களுக்கு கட்டடத்துல வந்தா உண்டென்றும்
தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனை அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. Come to God. அப்போ ஸ்டடி பண்ணுங்க இருதயத்தை. புரியுதா உங்களுக்கு? இப்பொழுது நீங்க சொன்னீங்களப்பா, என் நாமத்துல எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையில நான் வந்து இருக்கிறேன். I surrender myself to you. That's how you go. That's how you go. Praise the Lord. அடுத்தது பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம். See, இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே அழுத்தி சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு Praise the Lord. So when I go stand before him, very important. தேவனிடத்துல போய் நிற்கிறேன், ஜெபத்துக்கு நிற்கிறேன். ஸோ ஜெபத்தில் நிற்கும் போது கேட்கிறேன். அப்ப கேட்கிறப்ப என் இருதயம் எப்படி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம என் சிந்தை எப்படி இருக்கணும். இப்போ அப்படி கேட்கும் போது நான் பெற்றுக்கொள்வேன்றதுக்கு என்னை எப்படி நிற்க போறேன், புரியுதா உங்களுக்கு? So when I go to God, I'm looking at my credentials or his. நான் சரியா இருக்கேனா, நான் கரெக்டா கேட்கறேனா, நான் ஒழுங்கா இருக்கேனா, நான் சரிதானா, இப்படி போய் நிக்கிறதுக்கு முன்னாடி அதை ரெடி பண்ணுங்க. ஆண்டோட போறதுக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து உங்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எல்லா சந்தேகத்தை, உங்களுக்குள்ள இருக்க சந்தேகத்தை சரி பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அங்க போய் பண்ணாதீங்க, இங்க பண்ணிக்கீங்க. பண்ணிட்டு கிளியர் பண்ணிக்க, சத்தியத்தை எடுங்க. சரிங்களா? இப்போ அவர்கிட்ட போவதற்கு எனக்கு எந்த ஒரு தகுதியுமே புரிஞ்சுக்கீங்க. என் கிரியினால அவர் ஒன்றையும் எனக்கு செய்வது இல்லை. கிருபை. அப்ப எது நிற்கிறேன்? இயேசுடைய வார்த்தையில இருக்கிறேன். My faith is on the word of God. அவர் சொன்னாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், நீங்கள் என் நாமத்தில் பிதாவை எதை கேட்கிறீங்களோ அதை அவர் உங்களுக்கு செய்வார். Hallelujah. So I'm standing on his word. நான் இதுல பிக்சர்லயே இல்லை, நான் ரிசீவ் பண்றதுக்கு வந்திருக்கேன். Because not I'm trying to do things. கிரியை செய்யறதுக்கு நான் வரல, விசுவாசிக்கிறேன். புரிஞ்சுக்கிறீங்க? I only come by faith. விசுவாசி எதை விசுவாசிக்க? அப்படியே வார்த்தையை, அப்படியே வார்த்தை விசுவாசி நான் வந்து இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பாத்திரத்துல அவளை ஊத்த முடியலன்னா அவர் என்ன சுத்தம் பண்ணுவார். ஏன்னா என் நாமத்துல எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னார். அவர் கொடுக்காம இல்ல, கொடுக்கிறது உங்களிடத்துல நிலைப்பதற்கு அவர் என்ன செய்கிறார்? பாத்திரத்தை சுத்தம் பண்றாரு. நீங்க என்ன செய்யணும்? பாத்திரத்தை சுத்தம் பண்ண விடணும். நீங்க விட மாட்டேன்றீங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்கோம் சொன்னா, ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிடுறோம், இல்லை ஏதோ ஒரு காரியம் நம்ம சுயத்தை போட்டுறோம், ஏதோ ஒண்ணு போட்டு என்ன பண்ண பாடுறோம்? தேவன் அந்த சொன்ன காரியத்தை அவர் செய்வதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. அவர் சுத்தம் பண்ணாம, நல்லா வச்சுங்க, அவர் சுத்தம் பண்ணாம அவரால் கொடுக்க முடியாது. ஏன்னா அது தக்கா கொஞ்சம் புளித்தமா வெள்ளமாவே ஒரு பிரோஜனம். ஸோ அதனால வந்து என்னச்சுன்னா, we must always know I'm not coming on my credentials. என்னுடைய தகுதியில நாங்க வரல, இயேசுவினுடைய நாமத்துல அந்த வார்த்தையில நான் வருகிறேன். ஆமென். அப்ப அங்க கேட்கறதுக்கு தயக்கம் எடுக்க வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? கேட்கும் போது நான் ஆயத்தமா இருந்தேன்னு சொன்னா உடனே நான் பெற்றுக்கொள்வேன். ஆமா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு தெரியும். புரிஞ்சுதா? அது எந்த ஸ்டாப்லையும் கிடையாது. பட் am I ready? Am I ready? இல்லையா? அவர் என்ன பண்ணணும்? ஆயத்தம் பண்ணணும். அப்போ உடைக்க வேண்டும். சொல்லுவோம் இங்க உடைக்கிறதுல என்ன சொன்னா, நம்மளை நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது அதிகமாய் இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா என்ன சொன்னா, there'll be a delay. But God says no more delay. I want to come down. I want to do it for you. But
Be ready. Ready. Ready என்ன just lift your hands and say, அவ்வளவுதான். God come, do it. கொடுங்க இடிக்கவில்லை இடிங்க, வெட்ட வேண்டியதில்லை வெட்டுங்க, கவுக்க வேண்டியதில்லை கவுக்க, நாட்ட வேண்டியது நாட்டுங்க, மாத்துங்க, make new. அவ்வளவுதான். That's how you give it to God. And அதுக்கப்புறம் there's nothing for you. No things. Old thoughts, old things, எல்லாத்தையும் பண்ணோம். I've given the new. So now I have to just look unto the new, the end. The முடிவை பார்க்கணும். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்ததை பார்க்கணும். Praise the Lord. அவர் என்ன சொன்ன வார்த்தை அதை பார்க்கணும், அதை பேசணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா முடிவே தான் விளக்கும். வனாந்தரத்துல ஒண்ணும் தெரியாது. புரியுதா உங்களுக்கு? யோர்தானை கடந்து போனாலும் ஒண்ணும் தெரியாது. எதிரிகளை துரத்தி விட்ட பின்புதான் உங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு தேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது வரைக்கும் தெரியாது. அது எப்பொழுதுமே அந்த தேசத்தை பேசிட்டு இருக்கோம். Glorified. அது ஒரு வார்த்தை கொடுத்தாரு, நான் சொல்லுங்க. இப்ப நம்ம கொடுத்தது showers of blessing, ஆசீர்வாதம் பேசுங்க. அப்ப பேசும்போது சொல்லுங்க, என் கையின் பிரயாசத்துல எல்லாம் ஆசீர்வாதம் மழை பெய்யும். நான் செய்யறது இது வரைக்கும் நான் வாங்குறதுல இனி வாங்க பயங்கரமா இருக்க போகுது. நான் செய்யறது அப்படி ஆசீர்வாதமா இருக்கும். என்னை சுற்றியுள்ள ஆசீர்வாதமா இருக்கும். என் குடும்பத்துல ஆசீர்வாதமா இருக்கும். பேசணும். என் போக்கும் வரது ஆசீர்வாதமா இருக்கு. என்னோட கூட இருக்கு ஜனநாயகம். ஏன்னா ஆசீர்வாதம் மழை ஊற்றும். எதெல்லாம் செத்து போயிருக்கு இப்ப எல்லாம் விளையாடி போகுது. எதெல்லாம் காய்த்து போயிருக்குது அதெல்லாம் பசுமையாக போகுது. சொல்லணும். எந்தெந்த ஏரியா ஆஃப் யுவர் லைஃப் பேசணும். எந்த பாருங்க, look at the showers of blessing. அது ஊத்து. அது அப்படியே அந்த இதுல பண்ணவும், அப்படியே அந்த பூமி நடைகிறதும், இப்ப இதுல புல் பூண்டுகள் வரதும், புரியுதா? தோட்டமா மாறுகிறது பாரு. See, that is the end. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். சரிங்களா? Okay. So now what we are going to do is learn to receive, not to work for it. பெற்றுக்கொள்வதற்கு, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன பண்ணுங்க? கவனம் செலுத்துங்க. கிரியை செய்கிறதுக்கு நீங்க வாக்குத்தத்தத்தை உருவாக்காதீங்க. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Learn to receive. ஏன்னா பரத்துல இருந்து வருகிறது. பரத்துல இருந்து பெற்றுக்கொண்டோம். அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களிலிருந்து உருவாகும். புரியுதா உங்களுக்கு? என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது எதற்காய் அனுப்பப்பட்டதோ அந்த காரியமாய் வாய்க்கும்படிக்கு, புரியுதா உங்களுக்கு? அது அனுப்பப்பட்டிருக்கு. Praise the Lord. அப்போ you receive the word. Just receive it. Praise the Lord. Hallelujah. And then work with it. அந்த வார்த்தையோட வேலை செய்யுங்க. நீங்க தனியா வேலை செய்ய. ஓகே. நமக்கு ஏற்கனவே வசனம் அல்லது ஒரு சில காரியம் காமிக்கும். ஒன்று குறித்து 2:9-10 நமக்கு தெரியும். எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுவது ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியால் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். Praise the Lord. So to receive. இப்போ வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டதாங்க. அதை ரிசீவ் பண்றதுக்கு என்ன பண்ண சொன்னா, I must know it. அது காரியங்கள என்னது? அப்ப யார் எனக்கு சொல்லி தரணும்? தேவாவியார். என்ன பிரச்சனை? தெரியாம அதை புத்து தெரியலன்னா நீங்க எகிப்த ரொம்ப பேசுவீங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை குறித்து உங்களுக்கு அறிவில்லைன்னு சொன்னா ஏற்கனவே இருந்த வாழ்க்கையை பேசுவீங்க. பெருசா பட்டமேட்டி. ஆமா, வேற நேரத்தில் நீங்க பாருங்க, இதெல்லாம் சாப்பிடும். எதெல்லாம் விட்டு வந்தீங்களோ இப்போ அதே இதை செய்யுங்க. ரொம்ப முக்கியம். நீங்க என்ன விட்டோமோ அதனால எப்பவுமே ஞாபகம். எதெல்லாம் விட்டோன்றது ஞாபகம். ஆமா, அது எல்லாம் கூட வந்துடும். விட்டதை திரும்ப உள்ள கொண்டு வந்தீங்கன்னா எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ, பாவத்தை நிமித்தமா அக்கிரமத்தை நிமித்தம் இருந்ததெல்லாம் ஆண்டவருடைய ஜீவனோட ரத்தத்தினால வெளியே போச்சோ அதெல்லாம் திரும்ப வர ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்பந்தம். மறந்துடாதீங்க, எகிப்துல இருந்த வாழ்க்கைக்கும் அடிமைத்தனத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்போ விடுதலையாக்கப்பட்டு புதிய வாழ்க்கையில போறனா எகிப்தின் காரியத்தை உள்ள கொண்டு வந்தா அடிமைத்தனமும் கூட.
அதனாலதான் விட்டு எதையும் ஃபார் எக்ஸாம்பிள் யூ லைக் இது வச்சுக்கோ க்ளோத்ஸ், பழைய வாழ்க்கை யூ லைக் இப்போ ஆண்டக்குள்ள வந்தாச்சு. அதே மாதிரி உடனே வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க எல்லாத்தையும் விட்டு அப்படியே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். தேவ தூதர்களே போல எதை கொடுத்தாலும் சோதராங்க ஹல்லேலூயா பிரைஸ் எல்லாம் போகும், கொஞ்ச நாள் கேட்கும் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன விட்டோமோ திரும்ப பிரைஸ் சொல்லும். இது ஆண்டவர் கொடுக்கல, நம்ம என்ன பயன்படுத்துகிறோமா? கர்த்தரை திரும்பவுமாய் ஆசீர்வதிக்கிறது வேற. எகிப்தை கொடுக்க மாட்டேன், ஏன்னா எகிப்து அறுவரு, அது சாபத்துக்குரியது, அடிமைத்தனத்துக்குரியது, அது அழிவுக்கு நேராக கொண்டு போகிறது. இங்க கொடுக்கிறது எல்லாம் புதிதா இருக்கும், மேன்மையா இருக்கும், கனமுள்ளதா இருக்கும். அதுதான் ஆண்டவர் செய்வார், வாழ்க்கையை மாற்றிடுவார். இது குடிப்பார், இது நமக்கு தேவையில்லாது. வெரி இம்பார்ட்டன்ட் புரிஞ்சு கர்த்தருக்கு சொல்றாரு ஆவியானவர். அப்ப ஆவியானவர் கேட்கும் அந்த ஹோலி ஸ்பிரிட். அப்போ அந்த புதியதான காரியத்துடைய லைஃப்ல வெளிப்பாடு கொடுப்பாரு. அப்போ இது அருவருப்பாரு. எல்லாம் பாத்தீங்கன்னா வனாந்திர வாழ்க்கை இன்னும் ஆஸ்வாதிக்க போல. வனாந்திரத்துல போகும்போது பொறுமையா இருக்க தெரியாததுனால எகிப்து மேன்மையா போச்சு. எங்க கூக்குரல் விட்டாங்களோ ஜெயிக்கும் போது சொன்னாங்க, அவமானப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டோம், வருஷங்கள் ஓடிடுச்சு. இப்போ அதை மறந்து இப்ப எந்த இடத்துல துரத்தப்பட்டோமோ அவங்க மேன்மையா பேசுறாங்க. ஏன்னா வனாந்திரத்துல போற போது வனாந்திரம் தங்களுடைய வாழ்க்கையை போல எண்ணி கொள்றாங்க. வனாந்திரம் வாழ்க்கையில உங்களுக்கு சொல்லப்பட்டது பாலும் தேன் ஓடுகிற தேசம். இதை கடந்து வேகமா போனீங்கன்னா போய் சேர்ந்துருவீங்க. Now you are delaying things. பிசாசு என்ன பண்ணிட்டான்? Distraction. I taught you last week. Distraction. இப்ப என்ன ஆச்சுன்னா எகிப்து ஞாபகம் வந்துருச்சு. எகிப்து ஞாபகம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அடிமைத்தனமும் கூடும், அந்த சாபம் கூடும். ஆமா, ஆலோட்டிகள் நிமித்தம் பாடு, வருத்தத்தை நாப்போம், வேதனை, சுதந்திரமா எதையுமே செய்ய முடியாது. எகிப்து பழைய வாழ்க்கையுடைய காரியங்கள் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே எப்பவுமே இங்க வந்து நியூ. Ask God for new. Don't give for the old. உங்களுக்கு அதே மாதிரி இருப்பேன். It won't help you. உதவாது. உதவாது உங்களுக்கு. அது என்ன பண்ணுச்சுன்னா அடிமைத்தனத்துல போட்டுரும். திரும்ப உங்க காரியம் எல்லாத்திலும் அதே கோபம் இருக்கும்னா அதே கசப்பு இருக்கும், அதே மாதிரி இருப்பேன், அதே கெட்ட வார்த்தை பேசுவேன், அதே மாதிரி திட்டுவேன், அதே மாதிரி இருப்பேன். This is new. This is new. This is old. Right? அது ஒருவன் கேட்க சொன்னேன். If that was good for you, அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் அங்கே உங்களை பிரிச்சு கொண்டு வந்திருக்க மாட்டேன். அவர் நல்லவர், அவருக்கு நன்மை மாற்றம் தான் செய்ய தெரியும். பிரிச்சு கொண்டு வந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு சாப். இப்ப நான் திரும்ப போய் எடுப்பேன்னு சொல்லி அதை சாப்பிடுவேன்னு சொன்னாங்க. இது பண்ணிட்டு அப்புறம் ஆண்டவர் கர்த்த செயலங்க வரும். Every time he always deceives you to go back to Egypt. எகிப்துக்கு திரும்ப போவதற்கு அவன் எப்படி ஆகிலும் வழி உண்டாக்குவான். அதனால எப்பவுமே you must always look forward
to your promise. Speak the promise. எப்பொழுது வாக்கு தத்தத்தை பேசிக்கொண்டே இருக்கணும். அதுல இன்னும் தியானிக்கணும், இன்னும் வெளிப்பாடு கேட்கணும். அதுல ஆமா, God gives me a promise. கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்தார். I go into that promise. அதுக்குள்ள போயிட்டு நான் பாருங்க ஆண்டவர் நன்றி சொல்லிக்கிட்டு எப்படி சொல்லுவேன் சொல்லுங்க. You start like this. அதை பத்தி தெரியாது நமக்கு, ஆனா அவருக்கு தெரியும்ல. So you say, God, thank you. This is going to be marvelous of God. This is going to be glorious of God. It's going to be perfect of God. It's going to be holy of God. It's going to make me to come closer to you. Andare innum kitti seri poradhu. Andare innum magatvam irukkaatare. Innum menmaya irukkaatare. Ella kangalum andare kandu mayamapaduthu. Ella vaai arikai seiyum andavare. Praise the Lord. Now what I'm like nara say paathren. அவர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா அவர் பலன் இருக்கும். ஆமென். ஏன்னா அவருக்கு தகுதி இருக்குல்ல. நம்மளே கீழே வர மாட்டோம். அப்ப எப்படி அவர் கொடுக்குறாங்க? ஆமென். அவர் கொடுக்குற ஆசை. அப்போ நான் என்ன பண்றேன்? அவரை பேசுறேன். அவர் பேசுறதுனால அவர் கொடுத்ததையும் அப்படியே பேசுவேன். இதுக்கப்புறம் என்ன தெரியுமா? வெளிப்பாடு உண்டாகும். ஆவியானவர் ரொம்ப அழகா இருக்குது. அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். Hallelujah. Start glorifying God. Start giving glory to God. Start lifting up. Praise the Lord. Hallelujah. புரியுதா சொல்றது? See, இந்த இடத்துக்குள்ள போங்க. அதை விட்டுட்டு எகிப்துக்கு போயிடாதீங்க. அது மேன்மேன் சொன்னா அருவருப்புன்னு சொல்லுங்க. ஆமா, பழைய வாழ்க்கை வேண்டாம், கத்துறது வேண்டாம். God won't help. Not going to help. Let's come out of it. வெளியே வந்துருவோம். ஆண்டு நமக்கு விடுதலை கொடுப்பார். நம்ம பாத்தீங்கன்னா சொல்றாரு, முதலாவது Matthew 6:33 தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். So seek to receive. உங்களுக்கு அறிந்து கொண்டால் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க அறியாம இருக்கும் பொழுது எதையோ பேசி என்ன பண்ணிடுறீங்க, இழந்து போகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் வாசிக்கலாம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஆமென். எப்படிப்பட்ட ஆவியா? தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி. அந்த வசனத்துடைய முற்பகுதி சொல்லும் போது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் அருளப்பட்ட. அப்போ நம்முடைய ஆவி என்ன? தேவனுடைய ஆவி. தேவனுடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? அறிவோம். வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஆவியானவர் என்ன பண்றாரு? தேவனுடைய காரியங்களை எடுத்து சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப கிளியரா இருக்கணும். You cannot know anything of God except by the Spirit of the Lord. ஆமா, அதனால நீங்க அறியாதனாலதான் சோர்ந்து போறீங்க. ஆமா, அறியாதனாலதான் சோர்ந்து போறீங்க. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. See, eternal strength, அந்த நித்திய பலன், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலனை நீங்க அனுபவிக்காதனாலதான் பலவீனத்துல புறப்படுறீங்க. தெரியுமா? பார்க்கல, பார்க்க மாட்டேன்றீங்க. பார்க்கணும்னு ஆசையும் கிடையாது. எப்படின்னா இது தானா வந்தா, ஆமா, இப்போ உஷ்ணம் இருக்கிற மாதிரி திடீர்னு மழை பெய்ஞ்சுக்கிறான். ஆசை என்ன தெரியுமா? மழை பெய்ஞ்சா நல்லா இருக்கும். ஆனா இயேசுவின் நாமத்தினால மழை உண்டாவதாக. ஆண்டவரை எல்லா சூழல் பாரணும். ஆண்டவர் இவங்க எதை வேணா சொல்லிட்டு இருக்கலாம். ஆண்டவரை எனக்கு மாத்தணும், எனக்கு ஒரு குளிர் காற்று அடிங்க. சொல்லுவாங்க. ஏன்னா உமால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கேட்கலாம், நம்ம ஜெபிக்கலாம், விசுவாசம் நமக்காக கட்டுறதுக்காக. நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆசை இருக்கும், ஆசை இருக்கும், ஆனா ஜெபம் இருக்காது. ஏன்னா விசுவாசம் கிடையாது நமக்கு. அது எப்படி? இதேதான் ஆண்டோட தெரியும். பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை அறியாததுனால, அது குளோரி தெரியாததுனால என்ன பண்ணிருச்சுன்னா, நிறைய பேசி இழந்து போறோம், விலகி போறோம். எது நடக்கும்? So delay, God does not want that. உங்களுக்கு ஆண்டவர் இஷ்டம் இல்லை. இப்ப நீங்க பேசுங்க, இல்ல நான் உங்களோட கூட ஓட ஆயிட்டோம்.
எல்லாத்தையும் விட்டுறேன். I'm stopping everything. எல்லாத்தையும் விட்டுறேன். நம்மோடு கூட ஆயத்தமாற்றுவேன். சரியா? கர்த்தர் கிறிஸ்துவ கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அடுத்தது நமக்கு தெரிஞ்ச வசனத்துல எல்லாமே எடுத்துறாங்க. மத்தேயு 7:10 சொல்வது, உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவதற்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். 7:11 சொல்லும்போது தான் முடியும். அப்போ ஆண்டவர் நமக்கு நன்மையானதை கொடுப்பது. அப்போ கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், இல்ல ஆண்டவர் இப்படி செய்வேன்னு சொன்னார்னா, புதிய காரியத்தை செய்யறேன்னு சொன்னா அது என்னது? எனக்கு நன்மை. அப்ப இந்த நன்மைன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில இருக்கிறேன், ஏற்கனவே ஒரு காரியத்துல இருக்கிறேன், ஏற்கனவே ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். இப்ப ஆண்டவர் உனக்கு நன்மையை கொடுக்குறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியுதா உங்களுக்கு? இனிமே this is not going to be good for you. புரிஞ்சுக்கணும். See, otherwise God has going to use that word. உனக்கு நன்மையானதை கொடுப்பேன்னு சொல்ல மாட்டார், இன்னும் ஆஸ்வதிக்க போறேன்னு சொல்றாரு. They always look at what he says. நன்மையானது நான் கொடுக்குறேன்னு சொன்னாருன்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நன்மையானது இருக்கலாம், ஆனா இனிமே இருக்க போறது இல்லை. இதை புடிச்சிட்டு நின்னீங்கன்னா காலமானது வெளிப்படும் போது உஷ்ணமா இருக்கு. ஒரு காலத்துல நன்மை அதாவது புறப்பட்டு போனா ஒவ்வொரு நாளும் காகம் வந்துச்சு, தண்ணீர் போயிட்டு தண்ணி வத்தும் போது இவர் சொன்னாரு, எது புறப்பட்டு போன்ற இவர் உட்காந்துக்கிட்டு கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால தண்ணீர் வருவதாக, காகம் ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவதாக. நீ நிறைய கர்த்தர் அப்படி செய்வார். அப்படிலாம் கிடையாது. அவரால் முடியாது என்ன காரியம்? இது ஒரு கூட்டம். கர்த்தர் அப்படி செய்வார், தேவன் இப்படியாக செய்வார் சொல்வார். ஆண்டவர் புறப்பட்டு போன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? அங்க ஏதோ ஒண்ணு பிரச்சனை ஆகும். உங்களுக்கு இனிமே அங்க இருக்க புரிஞ்சுக்கணும். இல்ல மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். நானா பிசாசா பார்க்கணும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கேள்வி கிடைக்காது. அதாவது எப்பொழுதுமே கர்த்தருடைய அவர் சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே அப்படியே கேளுங்க. ஒண்ணு நீங்க எடுக்காதீங்க, எல்லா இடத்துல கேளுங்க. எந்த அறிவுல எடுத்துறாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நேரத்துல வாட்ஸ் ஹேப்பனிங் எல்லாத்துக்கும் நம்மளே மனுஷன் ஒரு அர்த்தத்தை எடுக்கணும். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எதுக்கு நம்மள இப்படி கேட்கறாங்க? என்ன இருக்கு நம்ம முகத்துல? என்ன பார்த்தாங்க? இது போதும் ஓடுறதுக்கு மண்ணில் நம்மளே அவங்க to him who is pure all things are pure. Be plain and simple. Okay, you say yes, by the grace of God I'm fine. முடிஞ்சு போச்சு. அதோட இதை கேரி பண்ணிட்டு போயிடாதீங்க. Don't carry this. It won't help you. இப்ப என்ன பண்ணா, when you carry these things you will not listen to God. தேவனை கேட்க மாட்டீங்க. இதான் மண்டையில வேலை செஞ்சுட்டு இருக்கும். See, that's distraction. ஆமா, தேவ சத்தத்தை கேட்கனா, வசனத்தை கேட்கனா, வார்த்தையை எடுத்துக்கொண்டா, இப்பொழுது வெளியே போகும்போது என்ன பண்றேன் நானு? அதை விட்டுட்டு தேவையில்லாத குப்பைக்கு இடம் கொடுத்தேன்னா இதனுடைய எல்லா வல்லமே எல்லாத்தையும் நடந்து போயிட்டு செயல்படாதபடிக்கு எல்லாத்தையும். ஆமா, தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆகினால நம்ம என்ன சொன்ன, no more delay, the word of the Lord is come. Hold on to that word. பேசுங்க ஒவ்வொரு நாள். நான் முன்னேறுகிறேன், என் பழைய எல்லாத்தையும் விடுறேன், நீ வைத்திருக்கிற புதியதுக்குள்ள நான் கடந்து வருகிறேன். இறங்கி எனக்காக எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்காக நன்றி, எல்லாம் மறுரூபப்படுத்துவதற்காக நன்றி. அதை நான் இனி கடினமாய் ஓட வேண்டியதில்லை, நான் லகுவாய் போக வேண்டும்.
நான் கடினமாய் நீ ஓட விடல. See, be yourself. உனக்கு இருக்கிற பலத்தோட be yourself. பிரைஸ் லார்ட். திரும்ப சொல்றேன், சேஞ்ச் பண்ண. அவர் சேஞ்ச் பண்ணுவார். நீங்க இருக்கிற மாதிரி இருங்க. இதுதான் அப்படியே பண்ணுங்க. அவர் உங்களை மாற்றுவார். நான் முன்னேறன்னு சொன்னீங்கல்ல, நல்ல பார்த்தீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? முன்னேறன்னு சொல்றீங்க. அப்ப முன்னேறத்துக்கு உங்களை எப்படி மாற்றணும்னு அவருக்கு தெரியும். பிரைஸ் லார்ட். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அந்த முன்னேற்றத்துக்குள்ள கொண்டு போகும்போது உங்களை பின்னேற்றமா வச்சிருக்கிறத விளக்க சொல்லுவார். புரிஞ்சு? வெரி சிம்பிள். கப்சி ஏன் முன்னேறலன்னா புடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டோம். வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். இதுல வெயில்ல இருந்து போகும்போது மரம், நல்ல மரம், அங்க நிழல் இருந்துச்சு வச்சுங்களேன். அங்க போயிட்டு ஒரு கொஞ்சம் உட்காந்து பாருங்க. திரும்ப ஏஞ்சி போறதுக்கு மனசே வராது. ஆமா, வெயிட் காரணம் நெருப்பமா இருக்கும். அந்த இயற்கை காத்து இருக்காங்க, நல்லா வந்துட்டு இருக்கும். அங்கேருந்து போறதுக்கு இன்னொருத்தா போகலாம். ஏன்னா சில்லாம அப்படி இருக்கும். ஏசி கூட அந்த இதெல்லாம் முடியாது. நேச்சுரல் இது நேச்சுரல். அந்த குளிர்ந்து இதுக்குள்ள இன்னைக்கு நிறைய பேர் தான் போச்சு. ஆண்டவர் கொஞ்சம் கொடுக்குறாரு. வருத்தத்தோட வந்தது கொஞ்சம் எடுத்து தெம்பாய்க்க கூட்டு போறாங்க. இவங்க வாழ்க்கையாக ஓட்டிடலான்னு பாருங்க. இது சும்மா குடிச்சிட்டு ஓடிட்டு. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டது பாலும் தேனும் ஒரு தேசம். நம்ம இங்க நீ பிரெட்டே கொடுத்தாலும் சரி, மீட்டு கொடுத்தாலும் சரி, தண்ணி கொடுத்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்தாலும் சரி, this is not my place. I have to advance. I have to advance. ஏன்னா என்னுடைய ஸ்தானத்துல நான் அமர்ந்தால்தான் கர்த்தரை நான் பயன்படுத்த என் சொந்தத்துல போட்டான். அதனால பிளஷ்ல எல்லாம் உடைக்கு. எதுக்காச்சும் உள்ள காயப்படுறீங்களா? அப்ப கத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் தூக்கி போடு. ஈகோ இருக்கா? தூக்கி போடு. ஆமா, ஏதாச்சும் இரிட்டேஷன் இருக்கா? கண்ணை மாத்துங்க. Get out of all these things. ஏன்னா உங்க பலவீனம் அதை காட்டுது, பலத்தை காட்டல. என் பலம் என்ன தெரியுமா? என்ன பண்ணாலும் அசைவுடன். அதுதான் உங்க பலன். என்ன பேசினாலும் சரி, அவ்வளோ இரிட்டேட் பண்ணாலும் சரி, அமைதியா இருக்க கற்றுக்கொண்டாதான் நம்ம இருக்காது. அப்போ நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் பார்த்துக்கணும். ஓகே இல்லையா? அப்படி ஆண்டு கேட்கணும். என்ன எந்த இடத்துல இன்னும் பலவீனமா இருக்கு, தூக்கி போடுங்க. இந்த மாதிரி பேசினாலும் சரி, இந்த மாதிரி நடத்தினாலும் சரி, நான் ஒன்றுக்கு கவலைப்படக்கூடாது. நான் எழுப்பி என் சந்தோஷத்துல, என் சமாதானத்துல நான் போடணும். எனக்கு கிருபை தாங்க. நம்ம பழசு வேண்டாம், அந்த வாழ்க்கை வேண்டாம். அதை குடிச்சு 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 வச்சிருச்சு, வேண்டாம். புதுசு நேரம் ஓடுறேன். எல்லாத்தையும் எனக்கு பாரமானவைகளையும் பாவத்தையும் தள்ளி விசுவாசத்தை தொடர்பு முடிக்கணுமாகி உண்மை நோக்கி எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோட ஓடும்படிக்கு எனக்கு கிருபை தாங்க. பொறுமையானது பூரண கிரியை செய்ய எனக்கு கிருபை தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் கிறிஸ்தவம் நம்ம யாரும் எழுதுலாம். தேங்க்யூ லார்ட். இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றம் நமக்கு. நாம் இனி தாமதிப்பதில்லை.